மே 18 எம் இதயத்தின் சுவரில் இடி விழுந்த மாதம். தமிழினப் படுகொலையை பறைசாற்றும் மாதம். யார் அறிவார் எம் வலியை, வலிக்கான வழியை? படிப்போம், இனியொரு நாளில் அந்த பெரு வரலாற்றைப் படைப்போம். முள்ளிவாய்க்கால் எம் இன அழிப்பின் நினைவுச் சின்னம். அது அழுகுரலின் தலைநகரம். இனப்பகையும் விஷப்புகையும் எம் மூச்சுக்காற்றைக் குடித்த இடம் முள்ளிவாய்க்கால் பெருநிலம். நந்திக் கடலோரம் எம்மை வஞ்சித்த நாடுகளை நாங்கள் சந்தித்த நிமிடத்தில் எம் சந்ததிகளைத் தொலைத்தோம். வெள்ளைக் கொடி ஏந்தி எம் சமாதான புறாக்கள் எம் கண்முன்னே மாண்டதை கண்ணுற்றோம். பாஸ்பரஸ் குண்டுகளில் வடிந்த கந்தகக் காற்றை நித்தம் நித்தம் சுவாசித்தோம். குருதியாற்றில் கொத்து கொத்தாக எமது உறவுகள் தத்தளித்ததை மறக்க முடியுமா எம்மால்? வெள்ளி முளைக்குமென விழித்திருந்த தேசத்தில் கொல்லி வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலை மறக்க இயலாது. முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் குறியீடு, பேரவலத்தின் பெயர்ச்சொல். சிங்கள ஓநாய்கள் ஒன்று கூடி குருதி குடித்த களம் முள்ளிவாய்க்கால் பெருநிலம். அன்று நசுங்கிய குரலை திறந்து தொண்டை கிழிய கதறினோம். பொசுங்கிய உயிரை துறந்து எலும்புக்கூடாய் புலம்பினோம். உலக நாடுகளின் கதவுகள் திறக்கவே இல்லை. இன்றும் அந்த அறத்தின் திறவுகோல் பிறக்கவே இல்லை. பாருங்கள், இன்றும் நாங்கள் உறவுகள் துறந்துவிட்டு இரவுகள் சுமக்கிறோம். முகவரி இழந்துவிட்டு அகதியாய் திரிகிறோம். இறந்த தாயின் மார்பில் பசிக்கு பால் தேடும் குழந்தைகளின் இரத்த சாட்சிகளின் கோரக் காட்சிகள் எந்த மண்ணில் இதுவரை எங்கே நிகழ்ந்தது? மரத்தை வெட்டினால் கூட மன்னிக்க மறுக்கும் இவ்வுலகில் மனிதர்களை வெட்டினார்களே, ஏன் மறுத்தது மனிதம் பேசுகிற இந்த மானுடம்? சிந்தித்திருப்போமா? கொலையுண்ட நாங்கள் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அலறுகிறோமே, எங்களுக்கான நீதி ஏன் நெளிந்து கொண்டே போகிறது? காதுகள் பூட்டிய பொய்க் கயவர்களே, உங்களுக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா? இதுவரை அறமன்றங்கள் என்ன செய்து கிழித்திருக்கிறது? மனச்சான்றோடு சொல்லுங்கள். இன்னும் கணக்கற்ற எலும்புக்கூடுகளாய் உறங்குகிறது எம் உறவுகளின் உடல்கள். நீதி தோண்டி எடுக்கும் என நாங்கள் இன்னும் எத்தனை நாட்கள் நம்புவது? பதிலுரையுங்கள். ஆனாலும் இன்னும் முடியவில்லையே சிங்களவனின் இனவெறி. அது வெவ்வேறு வடிவங்களில் அல்லவா சுழல்கின்றன. புரியவில்லையா? எமது வீடுகளில் எங்களை அகற்றி சிங்களன் குடிபெயர்கிறான். எமது காணி நிலத்தை களவாடி அவன் பயிர் செய்கிறான். எமது மொழியை மாண்பை அகற்றி பண்பாட்டை படையில் ஏற்றுகிறான். ஏன்? நாங்கள் கட்டிய புறா கூட்டில் பாம்புகள் படுத்துறங்குவதை அனுமதிப்பது ஏன்? இதுதான் வல்லாதிக்க நாடுகளின் தீர்வா? பேரணியாய் கூட்டமாய் அறவழியில் அன்றாடம் அழைகிறோம் ஐநா வாசலின் முன்பு. இன்னுமா கொலைச் சான்றுகள் தேடுகிறது இந்த ஐநா?